மேசராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனியில மேச ராசிக்கும் மேச லக்னத்துக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்கும். பணம் சரியா வந்துட்டு இருந்த வழியில நிறைய தடை இருக்கும். சொன்னவங்க சொன்ன நேரத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச வியாபாரம் தொழில கூட பேமெண்ட் சரியா வரல. ஏன் நிறைய பேருக்கு சம்பளமோ இன்சென்டிவோ இன்கிரிமெண்ட் கூட சரியா கிடைக்காம இருக்கும். சிலருக்கு வேலையே பறி போயிருக்கும். சிலருக்கு தொழில் வியாபாரத்தை மூடுற அளவுக்கு ஒரு கடுமையான சிக்கல் ஏற்படும். காரணம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கும் அதிபதி சனி. அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்து மறைந்து விடுவதால் தொழிலில் பெரிய வளர்ச்சி இல்லை. தொழில் உங்களுக்கு பின்னடைவை சந்திக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை. வேலையில் நிம்மதி இல்லை. சரியான சம்பளமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கல. இன்சென்டிவ் பேசிஸ்ல வேலை செய்யறவங்க, கமிஷன் பேஸ்ல வேலை செய்யறவங்க, புரோக்கரேஜ்ல பிசினஸ் பண்றவங்க கூட இப்போ பணத்தை சரியாக வரலையேங்கிற அந்த ஏக்கத்திலும் கவலையிலும் இருப்பீங்க. 7.5 சனியில இந்த விரய சனி மிக மிக கடுமையான பாதிப்பை மேசராசிக்கு தரும். ஏன்னா மேச ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நேரடியான பகை கிரகம் சனி. அப்படிப்பட்ட பகை கிரகம் விரயஸ்தானத்தில் போய் அமரும் பொழுது கட்டுக்கடங்காத விரயத்தை தரும். 10 ரூபாய் வரவிற்கு 100 ரூபாய் செலவை தரக்கூடிய ஒரு கடுமையான காலகட்டம். ஆனா இந்த மாதிரி கடுமையான காலகட்டமாக இருந்தாலும் இறைவன் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு தீர்வையும் எப்பொழுதுமே சொல்லுவார். என்ன சந்திக்கிற எல்லாருக்கும் சொல்றதா, சிக்கல்னு ஒண்ணு, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமாக தீர்வுன்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கும். அந்த அடிப்படையில மேச ராசிக்கு கிரகங்கள்ல 2 கிரகம் பணத்தை தரும். ஒன்னு சுக்கிரன், இன்னொன்னு குரு. அதே மாதிரிதான் பணத்தை குறிக்கக்கூடிய இடம்னா ஜாதகத்துல ஒண்ணு 2ஆம் இடம், இன்னொன்னு 11ஆம் இடம். 11ஆம் இடத்து சனி போய் மறைஞ்சிட்டார். சோ அதனால இப்போ சனியால உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அடுத்தது 2ஆம் இடம்ங்கிறது ரிஷப ராசி. அதோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை அதிபதி கடவுள்ல யாரு? மகாலட்சுமி. 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் யார் வச்சிருக்கா? லட்சுமி வச்சிருக்காங்க. குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்கறது யாரு? மகாலட்சுமி. பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரனுக்கே பணத்தை கொடுக்கறது யாரு? மகாலட்சுமி. அதனாலதான் சைவ ஆலயங்களோ வைணவ ஆலயங்களோ எல்லா ஆலயத்திலும் மகாலட்சுமி கருவறைக்கு முன்னாடி அந்த வாசப்படியில 2 யானைக்கு நடுவே விட்டிருக்கிறார்கள். நீங்க எந்த கடவுளை போய் வழிபாடு பண்ணாலும் அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனா கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை அவர் கோரிக்கையாக லட்சுமியிடம் வைப்பார். லட்சுமி தான் உங்களுக்கு செல்வத்தை தராங்க. இப்ப லட்சுமி வழிபாடு இப்போதைக்கு மேசராசியின் பொருளாதார சிக்கலை சரி செய்யும். இந்த 7.5 சனியில் எந்த விதமான பண சிக்கல், பொருளாதார நெருக்கடி, கடன் சிக்கல், நீங்கள் கொடுத்த பணம் வரல, முதலீட்டில் வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாரத்தில் ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையான மதியம் 1 to 2 அல்லது மாதத்தில் ஒரு நாள் தான் போக முடியும்னா பௌர்ணமியில் போய் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இந்த ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்லை அல்லது சுக்கிர ஓரையில பூஜை நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல வெள்ளிக்கிழமையில போய் கலந்துக்கலாம். இந்த ஆலயத்தோட நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது. ஜெய் மகாலட்சுமி.